பாருங்க, அப்பொழுது காவல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீசரில் ஒருவன் என்றால் அவன் நான் அல்ல என்றான். மறுபடியும் இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே மாதிரி ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 24. பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரனை காய்ப்பானிடத்துக்கு அவரை கட்டுண்டான அனுப்பினான். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவருடைய சீசரில் ஒருவனா அல்லவா என்றார். அவன் நான் அல்ல என்றான். அப்பொழுது பேதுரு 27 மறுபடியும் மறுதளித்தான். என்ன நடக்குது? பயப்படுறான். வேலைக்காரி நீ அந்த இயேசு கூட இருந்தவன் தானே, நீ கலிலேயன் தானே அப்படின்னு கேட்டனா பேதுரு என்ன சொல்றான்? நான் அல்ல, நான் அல்ல. 3வது முறையா அவரை சபிக்கவும் தொடங்கினான் எழுதியிருக்கு. ஆனா இயேசு ஒண்ணு சொல்றாரு, அதை கேக்குறீங்களா? அதையும் கேட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. 5. அவருக்கு அவர்கள் பிரதித்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரோடு நின்றார். இயேசு என்ன சொல்றாரு? யாரை தேடுறீங்க? இயேசுவை. நான் தாப்பா, வாங்க அப்படிங்கிறார். மறுபடியும் சொல்றாரு 6ல, நான் தான் என்று அவர் அவரிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். இயேசு அவருக்கு பிரதித்தரமாக, நானே என்று உங்களுக்கு சொன்னேன், என்னை தேடுகிறானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து 3 டைம் சொல்றாரு, தைரியமா நின்னு, நீங்க தேடி வந்த இயேசு நான் தான், நீங்க தேடி வந்த இயேசு நான் தான் அப்படிங்கிற. பிடிக்கும் போது அவர்கள் தரையில பின்னிட்டு விழுந்தார்கள். பேதுரு பார்த்து கேட்கிறாங்க, நீ அவரோடு இருந்தவன் தானே இந்த வேலைக்காரி நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருக்கும் போது? இல்ல இல்ல, நீ அதே ஆள் தான், நீ இயேசுவோடு இருந்ததுனா? அவன் சொல்ல, நான் அல்ல, அதே பேதுரு தான். ரீமானா சாக்கா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ரீஹோ சாராபாரா சீக்காலா ரியாக்கா தராரா பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது சேல பாரடியா பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதேவர் முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதும் நிரப்பிட்டு, அல்லாமல் மக்களின் மயமான நாவுகள் பிழிந்திருக்கும். நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவராக அவர் மேல் வந்து அமர்ந்தது. அவர் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியான தங்கள் தந்திரன வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினர். வானத்தில் கீழே இருக்கிற சகல கோத்திரத்தாலும் தேவபக்தியில் யூதர்கள் அப்பொழுது வந்து எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறம் பேதுருடைய லைஃப் மாறப்போகுது. இப்ப நடக்குது. பேதுரு 14வது அதிகாரத்துல வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது 11 கூட நின்று அவர்களை நோக்கி, எப்ப பயப்பட்டானோ, ஒரு வேலைக்காரிக்கே பேதுரு பயப்பட்டான், சொல்லி கொடுத்து நம்மளை இயேசு கூட சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. பேதுரு 12 கூட எழும்பி நின்று உரத்த சத்தமா, யாக்கா பாராது, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களா? என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். எப்படி சொல்றான்? தைரியமா, என் வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க, தைரியமா. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் பொழுது விடுந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? பேதையா இருந்தார், மீன் பிடிக்கிற ஆளு, ஒண்ணும் தெரியாது. ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் நான் சொல்லல, இந்த புத்தக சுருள கொஞ்சம் புசி, ஆவியானவர் வந்துட்டா எல்லாம் உங்களுக்கு நினைவு வரும். இந்த பேதுரு எங்க போறாரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டு யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு பேசுறாரு. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர்களின் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர்களும் என் ஆவியை ஊற்றுவேன் தீர்க்க தரிசனம் சொல்லுவான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அது மட்டும் பேசல, 2ஆம் வருகை பேசுறாரு. அல்லாமல் உயர வானத்தில் அற்புதங்களை தாழ பூமியில் ரத்தம் வக்கடி புகைக்காடாக அதிசயங்களையும் காட்டுவேன். பெரிதும் கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருவதற்கு முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் ரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எங்க போனாரு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? வேலைக்காரிக்கே பயந்தாரு. இப்போ எத்தனை நாட்டுக்காரனுங்க வந்திருக்கிறானுங்க? 9. பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மெசதோப்பியா, யூதா, கப்பதோக்கியா, பெந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிறுனை பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியன் திசைகளில் குடியிருக்கிறவர்களாகிய இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்கத்தரும், கிரேக்கத்தரும், அரேபியரும், நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் மகத்துவங்களை பேச கேட்கிறோம். 19 நாட்டுக்காரங்க வந்திருக்கானுங்க. 19 நாட்டுக்காரர்களை தாண்டி அதே பயப்பட்ட பேதுரு 11 எழுந்து நின்று உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் குடியிருக்கிற ஜனங்களே, என் சத்தத்துக்கு கொஞ்சம் செவி கொடு. ராக்காபா சேக்கு எங்க போறாரு? யோவேல் தீர்க்க தரிசனத்துக்கு போறாங்க. அது வரைக்கும் பேதுருக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா ஆவியானவர் இறங்கினதுக்கு அப்புறம் வசனம் தானா வருது. சொல்றாரு, இதெல்லாம் நடந்துச்சு. 21 வரைக்கும் வாசிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் சொல்றாரு 23, அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனையின்படி முன்னறிவித்தபடி அந்த வசந்த வாசிக்கலாம், அக்கிரமக்காரருடைய கையினால இயேசுவை சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதை கட்டு அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்திலிருந்து கட்டப்பட கூடாதிருந்தது. நீங்க எல்லாம் கொலை செஞ்சீங்கடா, இயேசுவ ஆவியானவர் எழுப்பினார் மரணத்தை கட்டில இருந்து. இப்ப சொல்றாரு அவரை குறித்து தாவீது எங்க போறாரு தெரியுமா? தாவீதுக்கு போறாரு. அதெல்லாம் நீங்க போய் வீட்டுல வாசிக்கணும். தாவீது கர்த்தருக்கு எப்போது முன்பாக நிறுத்தி கொண்டிருந்தான், அசைக்கப்படாத அவர் வலது பாரிசத்தில் வீட்டு இருக்கிறாரு. அப்படி எல்லாம் சொல்லிட்டு சகோதரரை கோர்த்திர தலைவனாக தாவீதை குறித்து நான் உங்களோட தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்குது. அவன் தீர்க்கதரிசியா இருந்து சிங்காசனத்தின் வீட்டிற்கு மாம்சத்தின்படி உன் சந்தலில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் உனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடினால் அவன் கிறிஸ்துவையுடைய ஆத்துமா பாதளத்தில் விடப்படவில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் அவர் உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னார். தாவீது சொல்லியிருக்கிறாரியா, ஆண்டவரே என் வலது பக்கத்துல வந்து உட்காருங்க, இயேசு மரிக்க மாட்டாரு அப்படிங்கிறது தாவீது சொல்லிக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசனம் சொன்னபடிதான் இன்னைக்கு ஆவி ஊற்றப்பட்டு இவர்கள் எல்லாம் அந்நிய பாஷை பேசுறாங்கன்னு உரத்த சத்தமா பிரசங்கம் பண்ணது மட்டும் கிடையாது. அதுல சொல்லுது 37 இதை கேட்டவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அவரை நோக்கி மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருமலைக்கு தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தையினால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தை கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றால் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000. எந்த பேதுருங்க? வேலைக்காரி கேட்டா அந்த கலியன் அல்லவா, இயேசுவோடு உன்னை பார்த்திருக்கேன், இவனும் அவர்களோடு கூட இருந்தவன் ஒருவன். அவன் சொன்னான் நான் இல்லைன்னு சொன்னான். ஆனா ஆவியானவர் பெற்றதுக்கு அப்புறம் அவர் அந்த திரும்பவும் பயப்படும்படி அடிமைத்தன ஆவியை கொடுக்கல, அப்பா பிதா என்று பயப்படும்படி ஆவியை கொடுக்காமல் தெளிந்த புத்தியும் பலமுள்ள ஆவியை கொடுத்தனால அந்த 11 பேர் கூட நின்று எழுந்து ஆதி ஆகமத்துல இங்க யோவேல்ல ஆரம்பிச்சவன் சங்கீதங்கள்ல போய் தாவீதை பத்தி பேசினவன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பேசி 3000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். மாக்காராபா அந்த பேதுருவை தான் தேவன் கடலின் மீது நடக்க பண்ணினார். அவர் இருக்கும்போது பேதுருக்கு சிலதை கற்றுக் கொடுத்துட்டு போனாரு. நீ இப்படி தாண்டா நடக்கணும், நீ இப்படி தாண்டா எழும்பணும், நீ வேற மாதிரி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அதனாலதான் பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்லா அறிஞ்சு சொல்றான், ஆண்டவரே உங்களை அடிச்ச மாதிரி இவங்க அடிக்கூடாதுடா, அவர் பெரியவர், என்ன தலையில் அடிக்கிறார்.